வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோடி தான் காரணம். லோக்சபா தேர்தலில் தில்லுமுள்ளு. அருண் கோயல் பரபரப்பு பேட்டி. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அருண் கோயல் அவர்கள் பதவி விலகியது ஏன் என்பதை விளக்க வேண்டும் என மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். மக்களவைத் தேர்தல் அடுத்த வாரம் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவருடைய பதவிக்காலம் 2027 ஆண்டு வரை உள்ள நிலையில் அவருடைய ராஜினாமா தேசிய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் ஏற்றுக்கொண்டுள்ளார். இதனையடுத்து கோயல் நேற்று முதலே பணியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக நாட்டின் தேர்தல் ஆணையர் காலியிடங்களின் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்து உள்ளது. தற்போது தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மட்டுமே இருக்கிறார். தேர்தல் ஆணையத்தில் 3 இடம்பெற வேண்டிய நிலையில் தேர்தல் ஆணையர் அனுப் சந்திரபாண்டே கடந்த பிப்ரவரி மாதம் ஓய்வு பெற்றார். அவர் ஏன் விலகிறார் என்பதற்கு எந்த காரணமும் தெரிவிக்கப்படவில்லை. எதிர்க்கட்சிகள் பாஜகவின் அழுத்தம் காரணமாக அருண் கோயல் ராஜினாமா செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனது வீடியோவில் கூறியிருப்பது என்னவென்று பார்த்தால், இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீரென ராஜினாமா செய்து உள்ளார். இது ஏன் என்ற கேள்வி அனைவரது மத்தியிலும் இருக்கிறது. அவருக்கு ஓய்வு காலம் என்பது 2027 தான். 3 தேர்தல் ஆணையர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் தற்போது ஒருவர் மட்டுமே உள்ளார்கள் என்றும், அருண் கோயலில் இந்த ராஜினாமாவால் தற்போது ஒரு தேர்தல் ஆணையர் இருக்கும் அமைப்பாக மாறிவிட்டது. என்னை பொறுத்தமட்டில் அருண் கோயல் பாஜகவின் கிளை அலுவலகத்தை தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் நடத்தி கொண்டு வந்தார் என்றும், அவருடைய மனதிற்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்று இவர்கள் கேட்டார்கள். அந்த விஷயத்தை அருண் கோயல் விளக்கினால் நன்றாக இருக்கும் என்றும், அருண் கோயல் விலகலால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளார்கள் என்றும், ஏனென்றால் நம் இந்திய ஜனநாயகம் தோன்றிய காலம் முதல் இதுவரை இப்படி ஒரு நிகழ்வே நடந்தது கிடையாது என்றும் கூறியுள்ளார். அதே போல தேர்தல் ஆணையம் பல காலங்களில் பாரபட்சமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும், அது மத்தியில் எந்த ஆட்சிக்கு இருந்தாலும் தேர்தல் ஆணையம் பாரபட்சத்துடன் தான் நடந்து கொண்டது. ஆனால் இது மாதிரி திடீரென ராஜினாமாவை நான் எதிர்பார்க்கவில்லை என்றும், இந்த ராஜினாமாவின் பின்னணியில் என்ன என்பதை அருண் கோயல் தான் விளக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கும் இந்திய ஜனநாயகத்தில் பங்கு இருக்கிறது என்று தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும், அவரும் இந்த மத்திய அரசாங்கமும் விளக்க வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.